வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2020ல வெளியான யுரேகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜை நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல ஈவெண்ட்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கான வேலையை முன்ன நின்று ரேவந்த்னு ஒரு பையன் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பைக்ல ஒரு நபர் வராரு. இவரோட பேரு யுவா அப்படின்றது. ரேவந்துக்கும் யுவாக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நமக்கு ஜான்வின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு பொண்ணு எதனால அவங்களுக்குள்ள பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறா. இவங்களுமே இந்த இடத்துல பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் 10 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ரேவந்த் இருக்காரு பாத்தீங்களா, பிரின்சிபலை பார்த்து பேசுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரு. சரி, இந்த வாட்டி ஈவெண்ட்டை நடத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. போன வாட்டியே நடத்தி பிரச்சனை வந்துருச்சுப்பா, வேணான்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. ப்ளீஸ் சார், எங்களுக்காக நீங்க சேர்மன் கிட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரேவந்த் சொல்றாரு. இதனால பிரின்சிபலுமே சேர்மனை கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. பசங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க சார், எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன், இந்த வாட்டி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி சேர்மனும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப பிரின்சிபலா ரேவந்த் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ரேவந்த் பிரின்சிபலுக்கு ரொம்ப க்ளோஸ் போல. இவங்களுமே என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. யுரேகான்ற பேர் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்ப ஆதின்னு ஒரு சாரை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஒரு நாள் தவறாம எல்லா நாளும் காலேஜுக்கு வந்துருவாரு. இவருக்கு பாடம் எடுக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்பதான் ஒருத்தர் தகவலை சொல்றதுக்காக வராரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபெஸ்டிவல் வரப்போது இல்ல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்ப இருந்தே ரெடி ஆகலான்ற மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்ப பசங்களாம் சந்தோஷமா கிளம்புறாங்க. ஆதி சார் பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. யுவான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க தான் நமக்கு காட்டுறாங்க. இவரோட பேரு கரண் அப்படின்றது. இவருக்கு பக்கத்துல இருக்க நபரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் பையனை கூப்பிட்டு ராக் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உன் பேண்ட கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் தயங்கி தயங்கி கலட்டுறான். இன்னைக்கு முழுக்க இந்த மாதிரி தான் நீ சுத்திட்டு இருக்கணும் போன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. ரேவந்த் ஈவெண்ட்டுக்கான வேலையெல்லாம் பரபரப்பா பார்த்துட்டு இருக்காரு. இந்த யுவா கேங் இருக்காங்கல்ல, ரேவந்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஓவரா சீனை போடுறான், நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த ஃபெஸ்டிவல் அவன் நல்லபடியா நடத்தாத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த யுவா இருக்காரு பாத்தீங்களா, எப்ப பாரு காலேஜ்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பிரின்சிபல் இவரை கிராஸ் பண்ணி போறாரு. ஆனா இவர் கொஞ்சம் கூட பிரின்சிபலை கண்டுக்கவே மாட்டாரு. ஏண்டா பிரின்சிபலுக்கு மரியாதை தரமாட்டியான்ற மாதிரி பிரின்சிபல் கேட்கிறாரு. அதெல்லாம் தரமாட்டேன்ற மாதிரி இவர் தன்னாவிட்டா பேசிட்டு இருக்காரு. எதர்ச்சியா யுவாவும் ரேவந்தும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப யுவா இருக்காருல, இந்த ஈவெண்ட் நீ எப்படி நடத்துறன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. நீ பார்க்க தான் போற அப்படின்ற மாதிரி ரேவந்தும் கிண்டல் பண்றான். அப்படியே கட் பண்ணி சேர்மனை நமக்கு காட்டுறாங்க. சேர்மனை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் கெட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல பெட்டிங்லாம் கெட்டுறாரு. இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அந்த டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரேவந்துக்கு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இவங்க பேர் தான் ஜான்வியா இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி தான் பிளாஷ்பேக்கை நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு நவ்யான்ற ஒரு பொண்ணு வராங்க. இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றதுக்காக வெளியே இருந்து ஒருத்தங்களை புக் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் நவ்யாவா இருப்பாங்க. நவ்யாவை பார்த்தோன்னே ரேவந்துக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப நவ்யா கிட்ட ஜாலியா பேசுறது, வேலை எல்லாம் பண்றாங்க. ரேவந்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா தான் இருப்பாரு. இப்ப யுவா இருக்காரு பாத்தீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க ஜூனியர் பொண்ணை ரேக் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ரேவந்தோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துருது. இப்ப நேரா யுவா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஏண்டா எங்க டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை ரேக் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ரேக் ஒன்றும் பண்ணல, நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் எப்படி சும்மா போக முடியும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு துணியை வாங்கிடுறது. உங்கள எவனுக்காவது தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து இந்த துணியை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ரேவந்த் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப யுவாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்காக வந்துடுறது. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது ரேவந்த் இந்த இடத்துக்கு வரான். உன்னை அடிக்கணும்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனா சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ இந்த ப்ரோக்ராம் நடக்காம போயிடும், அதனால தான் பொறுத்து போறேன், ஒழுங்கா அந்த துணியை தான்ற மாதிரி கேட்கிறான். யுவா தரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஜான்வி வந்துடுறாங்க. ஜான்வி சொன்னா யுவா கேட்பாரு போல. யுவா நான் சொல்றேன்ல துணியை தானு கேட்கறாங்க. இவருமே சைலண்டா தந்துடுறாரு. ரேவந்தும் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஜான்வி மட்டும் இவர்கிட்ட பேசுறாங்க. நீ ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிற, நீ ரொம்ப நல்லவன், நீ பழைய மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. நீ மட்டும்தான் நான் நல்லவன்னு சொல்ற, வேற யாருமே சொல்ல, வேற யாராவது சொன்னாங்கன்னா அன்னைக்கு நான் மாறிடுறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆதி சாரை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன பாத்தீங்களா. இப்போ ஒரு பையனை உட்கார வச்சு இவர் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ரேவந்த் வந்துடுறாரு. என்ன சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அவன் ப்ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் இருக்கு, முதல்ல அவனை அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பேசுறாரு. இதனால ஆதி சாரும் சரின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு.
ரேவந்த் அனுப்பி விட்டது ஆதி சாருக்கு கோவத்தை வர வைக்குது. பிரின்சிபல் சப்போர்ட் பண்றதுனால அந்த ரேவந்த் ஓவரா ஆடிட்டு இருக்கான், அவனை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சக ஸ்டாஃப்ங்க கிட்ட கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு யுவாவை காட்டுறாங்க. இவர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 பசங்க இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அண்ணன் நாங்க எந்த தப்புமே பண்ணல, ஆனா எங்களுக்கு சஸ்பென்ஷன் தரதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு, நீங்க தான் சார் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சார் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. யுவா சார் கிட்ட ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. இவங்கிட்ட பிரச்சனை வேணான்ற மாதிரி சாருமே யோசிக்கிறாரு. சரி நான் சஸ்பென்ஷன்லாம் தரல, கூட்டு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஷோபிதான் ஒருத்தங்க தான் அவங்க 2 பேருக்கு எதிராக கம்ப்ளைண்ட்லாம் தந்திருப்பாங்க. என்ன சார் நீங்க பாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேற என்னமா பண்ண முடியும், ஆளை வேற கூட்டு வந்துட்டாங்களே, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கரீம் அப்படின்ற ஒரு ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. இவரும் யுவா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யுவாவை வர சொல்லியிருப்பாரு. யுவாவும் இவரை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா யுவாவை பார்த்து காலேஜே பயப்படுது இல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி கரீம் யோசிக்கிறாரு. என்கிட்ட ட்ரக்ஸ்லாம் இருக்கு, நீ தான் அதை சேல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு யுவா டென்ஷன் ஆயிடுறாரு. என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்ற மாதிரி இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு அந்த காலேஜ் சுத்தமா பிடிக்காது, அந்த காலேஜை ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுது, ஆனா எந்த காலத்தையும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், இதுக்கப்புறம் இதை பத்தி பேசணும்னு கூப்பிட்ட உன்னை தொலைச்சிருவன்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. புதுசா வந்த நவ்யா இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே நடக்கலாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. பாஸ்கர் அப்படின்ற ஒரு நபர் குறுகுறுன்னு இவங்களை பார்த்துட்டு இருக்காரு. இவர் யுவாவோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப நவ்யா இந்த விஷயத்த கவனிச்சிடுறாங்க. பொண்ணுங்க நடக்கிறத இப்படிதான் பாப்பியா, கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் நவ்யாவையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நவ்யா டென்ஷன் ஆகி முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி தள்ளி விடுறாங்க. ஜான்வியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலுமே யுவாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. காரணம் இவங்க 2 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. யுவா எந்த ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகாம இருக்காருல, நம்ம இன்வால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. ஷோபிதான்ற ஒரு பொண்ணு தான் அங்க ஆங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நபர் மெக்கானிக் சம்பந்தமா பேசுறதுக்காக வராரு. அவர் பேசுறத யுவா காதுலயே வாங்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்புறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற ஷோபிதா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்ததா யுவா பேச வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் வந்து மொக்க வாங்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. இப்ப யுவாவும் சரி பேசலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யுவா ப்ரிப்பேர்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, இருந்தாலுமே சூப்பரா இந்த இடத்துல பேசுறாரு. என்ன இந்த அளவுக்கு பேசுறான், இவன் ரவுடின்னு தானே நம்ம நினைச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஷோபிதா யோசிக்கிறாங்க. 2 பசங்களை அவர் காப்பாத்தினார்ல, அதனால அவர் ரவுடின்ற மாதிரி தான் ஷோபிதா நினைச்சிருப்பாங்க. ஜான்வி கிட்ட அவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஜான்வி கிட்ட யுவாவை பத்தி கேக்குறாங்க. யுவா ரொம்ப நல்லவன், இப்பதான் இப்படி மாறிட்டான்ற மாதிரி ஜான்வியும் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. யுவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா படிப்பாரு. ஸ்குவாட் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா பசங்க எல்லாருமே ஜன்னல் வழியா பேப்பரை தூக்கி போடலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாமே யுவாக்கு பக்கத்துல வந்திருக்கும், அதனால யுவா தான் பிட் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து எல்லாருமே அதை வச்சே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. யுவாவும் அந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்ன்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாரு. அப்படி மாத்த முடியாம தான் இப்படி மாறி போயிருப்பாரு. எப்படியாவது இந்த ஈவெண்ட்டை கெடுப்பன்ற மாதிரிலாம் யுவா சொல்லியிருப்பாருல, இதனால ரேவந்தும் இது சார்ந்த பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது இதை நல்லபடியா பண்ணணும், அவனை மீறி பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரேவந்தோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ 2 பேரை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அவங்க ஷோபிதாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்த ஹீரோ இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அண்ணன் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வேலையை கண்டினியூ பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே சொல்றாங்க. அட பாவீங்களா, இதுல இருந்து தான் உங்களை காப்பாத்தினா, முதல்ல இங்க இருந்து ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி அவங்கள ஓட வச்சிடுறாரு. நம்பர் கேட்டுதான் 2 பேருமே ஷோபிதாவை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இத பத்தி ஷோபிதா சொல்றாங்க, கவலைப்படாத, இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீங்க கேட்டிருந்தா கூட நம்பரை தந்திருப்பேன், அவங்களுக்கு எல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாடா சொன்னா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு போன் கால் வருது. யார் கால் பண்றான்ற மாதிரி அட்டன் பண்ணி பேசுறாரு. பார்த்தா எதிர ஷோபிதா தான் பேசிட்டு இருக்காங்க. இவரோட நம்பரை வேற யார்கிட்டயோ கேட்டுதான் வாங்கியிருக்காங்க போல. இப்ப ஜாலியா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருமே ரொம்ப ஜாலியா அவங்க கிட்ட பேசுறாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம மறைச்சு இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. பாஸ்கர்னு ஒருத்தன் நவ்யா கிட்ட வம்பு பண்ணான்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப நவ்யா கேன்டீன்ல சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சு அவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட நிறைய காசு இருக்கு வரியான்ற மாதிரிலாம் தப்பா பேசுறான். இவங்களுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ரேவந்தி கிட்ட சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாங்க. தாராளமா சொல்லிக்கோன்ற மாதிரி இவன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல ரேவந்த் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரை இந்த பாஸ்கரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் பேசுவியான்ற மாதிரி சொல்லிதான் இவனை போட்டு அடிக்கிறாரு. என் மேலேயே கைய வச்சிட்டல, நான் யுவா கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்றான். எவன் கிட்டனா போய் சொல்லு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. ஹெல்ப் பண்ணனால நவ்யாக்கு இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப பாஸ்கரும் யுவாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எனக்காக வந்து சண்டை போடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பண்ண விஷயத்த நான் பார்த்திருந்தாலே அடிச்சிருப்பேன், அவன் அடிக்க மாட்டானா, எதுக்காகடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை போட்டு திட்டுறாரு. அதே மாதிரி ரேவந்த வேற எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
ரேவந்த் நவ்யா கூட க்ளோஸா இருந்துட்டு இருக்காருல, நவ்யாவோட அண்ணன் கிட்ட போட்டு விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க அடையாளம் தெரியாத மாதிரி நவ்யா அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நமக்கு கரீம்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் நவ்யாவோட அண்ணன் போல. இப்ப அவருமே தங்கச்சியை பாக்குறதுக்காக வராரு. தங்கச்சி க்ளோஸா ரேவந்த் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆர்கனைஸ் வேலைக்கு அனுப்பி வச்சா நீ லவ் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி அண்ணனும் இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. யாரோ சொல்லிதான் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது யுவா டீமோட வேலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரேவந்த் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. நவ்யா தான் ஆங்கரிங் ஒர்க் பண்ற மாதிரி பிளான் இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஷோபிதான் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ கூட நல்லா பண்றா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ரேவந்த் அவளையே பண்ண சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப யுவா டீமுக்கும் ரேவந்த் டீமுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல யுவாவோட டீமை சேர்ந்தவங்க தோத்துறாங்க. எப்படியும் ஜெயிச்சவங்க காலேஜுக்கு வந்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அப்படி கிண்டல் பண்ணும்போது அதே சாக்கா வச்சு சண்டை போடலான்ற மாதிரி யுவாவும் ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்த ரேவந்த் கூட இந்த இடத்துல சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, இத பாக்குற பிரின்சிபலும் உடனே சேர்மனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப போலீஸ்மே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க சண்டை போடுறதை இந்த இடத்துல நிறுத்துறாங்க. இப்ப போலீஸ் எல்லாரோட டீட்டெயிலையும் கேட்டு வாங்கிக்கிறது. ஈவெண்ட் நடக்கும் போது நீங்க இந்த மாதிரி சண்டை போட வாய்ப்பு இருக்கு. ஈவெண்ட் நடக்கும் போது நான் இங்கே தான் இருப்பேன், எவனாவது சண்டை போட்டீங்கன்னா தொலைச்சிருவேன்னு சொல்றாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அதாவது ஈவெண்ட் நடக்கிற நாள் அன்னைக்கு வந்துருது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவந்த் ஹீரோ கவனிக்கிறது. இப்ப ரெண்டு பேருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறது. என்ன சண்டை போட போறீங்களா, முதல்ல இங்க இருந்து பிரிஞ்சு போங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறது. ஷோபிதா தானே ஆங்கர் ஒர்க் எல்லாம் பண்ண போறாங்க, ரேவந்த் தான் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்ப ஷோபிதாவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு யுவா வந்துடுறது. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷோபிதா இருக்காங்கல்ல, நீங்க இந்த மாதிரி இருக்க கூடாது, முன்ன இருந்த மாதிரி மாறணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த காலேஜ் தான் என்ன டோட்டலா இப்படி மாத்திருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலா இவர் செய்யாத தப்புக்கு ஒரு வாட்டி எக்ஸாம்ல மாட்டினார்ல, அடுத்தடுத்த எக்ஸாம்ல இவரை மட்டும் பயங்கரமா செக் பண்றாங்க. அதே மாதிரி இவர் நல்ல மார்க் வாங்குறதுக்கு காப்பி அடிக்கிறது தான் காரணம்ன்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறாங்க. இவரும் இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. இந்த மாதிரி காப்பி பண்றதுக்கு ஒன்ன சொல்லக்கூடாது, உன்னை வளர்த்தாங்கல்ல உன் பேரண்ட்ஸை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சார் பேசுறாரு. இதை கேட்கிற யுவாக்கு டென்ஷன் ஆயிருது. அவரோட கையை முறுக்கி வாயிலேயே ஒரு குத்து வச்சிடுறாரு. அதனால இவருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவர் ரவுடியா மாறி இருப்பாரு. இதை கேட்டு முடிக்கிற ஷோபிதா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்துக்காக உன்னோட லைஃபை நீயே ஸ்பாயில் பண்ணிக்க போறியா, உன் ஃப்ரெண்ட்ஸோட லைஃபையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ற, தயவு செஞ்சு நீ மாறிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் அந்த ஈவெண்ட்டுக்குலாம் நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உன் மனசு மாறுச்சுனா மட்டும் ஈவெண்ட்டுக்கு வா, நான் புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இவர் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யுவா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி பண்ண பிரச்சனைக்காக சார் கிட்ட மன்னிப்புலாம் கேட்கறாரு. எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, நானும் பாக்குறேன்ற மாதிரி கேட்கறாரு. சரி இந்த ரூம்ல மெடல்லாம் இருக்கும், போய் எடுத்துட்டு வான்ற மாதிரி சார் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் எடுக்கிறதுக்காக ரூமை நோக்கி போறாரு. அப்படி ரூமை நோக்கி போகும்போது ஒரு ரூம்ல பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. திரௌபதியோட சாரியை உருவாங்க பாத்தீங்களா, அந்த சீனுக்கான பிராக்டிஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்கார்ல, எதுக்காக இதே விஷயத்த நம்ம ரிப்பீட்டிவா பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் வித்தியாசமா பண்ணா என்ன, ஆப்போசிட்டா பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஜூனியர் பசங்களும் ஏத்துக்கிறாங்க. இவரும் மெடலை எடுக்கலான்ற மாதிரி கபோர்டை ஓபன் பண்றாரு. அந்த கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு பாடி பொத்துன்னு கீழே வந்து விழுது. யாரோட பாடின்னு இவர் தெரியாம ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப பொறுமையா தலையை திருப்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ரேவந்த் தான் கொல்லப்பட்டிருக்கான். ரேவந்தை கொலை பண்ணது யாருன்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இவருக்கும் ரேவந்துக்கும் ஏகப்பட்ட வாய்க்கா தகராறுலாம் இருக்கும். இப்ப நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வேற அவன் உடம்புல பட்டுருச்சு, இந்த கொலைக்கான பழி நம்ம மேல விழுந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறது. இந்த ஈவெண்ட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டா முடிகிற வரைக்கும் திரும்பி போக கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. சோ கொலை பண்ணவனும் இந்த இடத்துக்குள்ளதான் இருக்கணும், வெளியே போயிருக்க முடியாது, அந்த கொலைக்காரனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப பாடியை இருந்த இடத்துலயே வச்சிடுறாரு. இவர் ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்காயிருச்சுல்ல, அவனுங்க டிராமா பண்ணும் போது ட்ரெஸ்ஸை கலட்டி தூக்கி போடுறாங்க. இதை நம்ம போட்டுக்கலான்ற மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுக்கிறாரு. ரேவந்த் யாரோ கொலை பண்ணிருக்காங்க, யாரு என்னன்னு இவருக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. சுத்தி முத்தி ஒவ்வொருத்தரையா இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆதி சார நமக்கு காட்டுறாங்க. சார் செம்மையா போர் அடிக்குது, ஆபீஸ் ரூம் வரீங்களான்னு கேட்கறாரு. எல்லாருமே வரலன்னு சொல்றாங்க. நான் போக போறேன்ற மாதிரி இவர் மட்டும் தனியா ஆபீஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. ஆபீஸ் ரூம்லயே இவருக்கு பயங்கரமா போர் அடிக்குது. ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கபோர்டையே இவர் ஓபன் பண்றாரு. உள்ள இருந்து பாடி பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஹீரோவோட ட்ரெஸ்ல ரத்தம் பட்ட மாதிரி இவரோட ட்ரெஸ்லயும் ரத்தம் பட்டிருக்கு போல. இவர் பனியனோட வெளியே வராரு. என்ன சார் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியே வரீங்க போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க ஒர்க்கர் கேட்கறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு பாத்ரூம்க்கு வந்துடுறாரு. எப்படியும் நம்ம தான் கொலை பண்ணல, நம்ம போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ரேவந்தை கொல்ல போறன்ற மாதிரி இவர் சொல்லி வச்சிருப்பாரு. நம்ம தான் கொலை பண்ணிட்டோம் நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஆபீஸ் ரூமை விட்டு இவர் கடைசியா வெளியே வந்ததை அந்த ஒர்க்கர் பார்த்திருப்பாரு.
எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. அதே மாதிரி ஆபீஸ் ரூமுக்கு வரீங்களா நிறைய பேர்கிட்ட கேட்டு வச்சிருக்கோம். அதனால எப்படி பார்த்தாலும் நம்ம மேலதான் பழி விழும். சைலண்டா நம்ம வெளியே போய் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுல ரமேஷை காட்டுறாங்க. ஏற்கனவே ஒருத்தனோட பேண்ட்டை கலட்டினாரு பாத்தீங்களா, அவன் இப்ப பேண்டோட வந்திருக்கான். என்னடா பேண்டோட வந்திருக்க, முதல்ல அதை கலட்டி தான்ற மாதிரி கேட்கிறாரு. வேற வழி இல்லாம அந்த பையன் கலட்டி தந்துடுறான். மெடல் எடுக்கணும்ன்ற மாதிரி தான் ஹீரோ அனுப்பியிருப்பாங்க. ஹீரோ மெடல் எடுக்காம வந்திருப்பாரு. நீ மெடல் எடுத்துட்டு வரல, அதனால ஜான்வி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்கன்னு சோபிதா சொல்றாங்க. இது ஜான்வி போயிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஜான்வி பாடியை பாத்திரக்கூடாது, அதுக்குள்ள நம்ம எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி இவர் பின்னாடியே வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இவர் ஓடி போயிட்டு இருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு கரண் பாக்குறாரு. ஏன் இவ்வளவு வேகமா ஓடுறான்ற மாதிரி கரணும் ஃபாலோ பண்றாரு. ஹீரோவும் ஜான்வி கிட்ட திறக்காதுன்னு சொல்றதுக்கு வராரு. அதுக்குள்ள அவங்க திறந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா பாடியை காணோம். இங்கதானே பாடி இருந்தது, அதுக்குள்ள பாடி எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஜான்வியோ மெடல் எங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது பாடி இப்ப கீழே இருக்கு. அதை பாக்குற ஜான்வி பயத்துல கத்திடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. பாடி எப்படி கீழே வந்தது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஜான்வியை எழுப்பிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு கரண் வந்துடுறாரு. அடப்பாவி, ரேவந்த கொலை பண்ணிட்டியான்னு ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. நான் கொலைலாம் பண்ணல, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஜான்வியை இந்த இடத்துல எழுப்பி விட்டுறாரு. நீ கொலை பண்ணலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, எல்லாருமே ஒன்னதான் சந்தேகப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. இப்ப ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது இவருக்கு பாஸ்கர் மேல டவுட் வருது. பாஸ்கர் எங்க இருக்கான்னு கால் பண்ணி கேளுன்னு சொல்றாரு. கரணும் கேட்டு பாக்குறாரு. பாஸ்கரோட கால்ல அடிபட்டிருக்கோம், ஹாஸ்பிட்டல்ல தான் பாஸ்கர் இருக்காரு. சோ பாஸ்கர் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். யாராவது திருட்டு மொழியோட இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. முதல்ல ஃப்ரெண்டு கரண் கிளம்பிடுறாரு. இப்ப ஜான்வியும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க சேர்ந்து கதவை திறந்து வெளியே வராங்கல்ல, இதெல்லாம் சோபிதா கவனிச்சிடுறாங்க. எதுக்காக உங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளவு பேர் இருக்குது, நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகமா கேட்கறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சோபிதா சந்தேகப்படுறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல வராரு. ஆனா இவங்க கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சேர்மன் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு மினிஸ்டரை வர வச்சிருக்காரு. மினிஸ்டர் தான் இந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காரு. யார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. யாராவது கொஞ்சம் திருட்டு மொழியோட முகத்தை வச்சிருக்காங்களான்ற மாதிரி அப்சர்வ் பண்றாரு. கமிஷனரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. என் பையனும் ஒரு காலேஜ் தொடங்கலான் இருக்கான், நீங்க தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி சேர்மனும் கேட்டுக்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அடுத்ததான் இந்த இடத்துக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ரேவந்த் தான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. ரேவந்த் ரொம்ப நேரம் கூப்பிடுறாங்க. ஆனா ரேவந்த் வர மாதிரியே தெரியல. ஹீரோவும் ஆதியும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவன் இறந்து போனது இப்ப தெரிய வந்துருமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வர மாதிரியே தெரியல, அவர் ஏதோ வேலையில பிஸியா இருக்காரு போல, அதனால அடுத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ரேவந்த் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹீரோ மேலதான் டவுட்டா இருக்கு. நீ தான் அவனை எங்கேயாவது லாக் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்கடா லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பிரின்சிபல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் பிரிச்சு விடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட ஃப்ரெண்டான கரணை பார்த்து பேசுறதுக்காக வராரு. யார் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, பிரின்சிபல் தான் இதை பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. சண்டையை தடுக்கிறதுக்காக பிரின்சிபல் வந்தாரு பாத்தீங்களா, அவர் ட்ரெஸ்ல ரத்த கரை இருந்திருக்கும், அதை வச்சுதான் சந்தேகப்படுறதா சொல்றாரு. ஏண்டா அவரோட கையில கீறல் கூட ஏற்பட்டிருக்கும், அதுல இருந்து கூட இது வந்திருக்கலாம், நமக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் தேவைன்ற மாதிரி கரண் சொல்றாரு. ப்ரூஃப் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப பிரின்சிபலுக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி வந்து தான் பிரின்சிபல் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. பிரின்சிபல் இருக்கார்ல, கபோர்ட்ல தான் இருக்கா, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்ன கபோர்டை பத்தி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வருது. பிரின்சிபல் கபோர்டை பத்தி யார்கிட்டயோ பேசினாரு, எனக்கு என்னமோ பிரின்சிபல் மேலதான் டவுட்டா இருக்கு, நான் திரும்பி அந்த இடத்துக்கு போக போறேன்ற மாதிரி ஹீரோவும் ஆபீஸ் ரூம் நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இவன் எங்க ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி கரீம் கவனிக்கிறாரு. இந்த நேரத்துல கரீம் எப்படி இங்க வந்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இப்பதான் ஆதி சார் ட்ரெஸ்ஸை மாத்தி இருக்கிறத எல்லாருமே கவனிக்கிறாங்க. என்ன சார் திடீர்னு ஷர்ட்டை மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவரும் என்னென்னமோ சொல்லி இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த விஷயத்தினால பதட்டமா இருக்காருல்ல, ஹீரோனை பெருசா கண்டுக்க மாட்டாரு. நான் கோச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்ச என்ன சமாதானப்படுத்த நீ ட்ரை பண்ணல, அவ்வளவுதான் நம்ம லவ்வான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு உன்னை சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கரணுமே ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் வந்து கரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டான ரமேஷ் இருக்காருல, ரேவந்த் கொலை செய்யப்பட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, இது என்னோட கதை தான், இந்த மாதிரி ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கேட்கறது. இவங்களுமே வேற வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஒரு கதை சொன்னதுக்கு எதுக்கு இவனுங்க இவ்வளவு கோவப்படுறாங்கன்ற மாதிரி ரமேஷும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ நடந்த விஷயத்த இப்பதான் கரண் கிட்ட சொல்லிட்டாரு.
ஈர வேணுட்டே ஆபீஸ் ரூம்ல ஒரு பகுதியில ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது ரேவந்துக்கு போன் கால் வந்திருக்கும். பிரின்சிபல் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கும். ரேவந்த் நீ எங்க இருக்கன்ற மாதிரி தான் பிரின்சிபல் கேட்டிருப்பாரு. நான் அட்டென்ட் பண்ணோன்னே நீ எங்க இருக்க ரேவந்த்ன்ற மாதிரி தான் பிரின்சிபல் கேட்டாரு. அவர் கொலை பண்ணியிருந்தா எப்படி அப்படி கேட்டிருப்பாரு. கண்டிப்பா பிரின்சிபல் கொலை பண்ணல, வேற யாராவது தான் கொலை பண்ணிருக்காங்க, அது யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 3 ஸ்டார் குத்தி இருப்பாங்கல்ல, இன்ஸ்பெக்டரோட ஒரு ஸ்டார் மிஸ் ஆகுது. இத கமிஷனர் கவனிச்சிடுறாரு. மத்தவங்க பார்த்தா சிரிப்பாங்க, சீக்கிரமா அதை கண்டுபிடி அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு போறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிருப்பாரு. ஹீரோ கிட்ட தான் அந்த ஸ்டார் இருக்கு. ஹீரோ அந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சாரு பாத்தீங்களா, வெளியே வரும்போது அந்த இடத்துல இந்த ஸ்டாரை எடுத்திருப்பாரு. இந்த ஸ்டார் எப்படி அங்க போச்சு, அப்ப இன்ஸ்பெக்டர் ஏதோ பண்ணிருக்காருன்னு யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கணும்ன்ற மாதிரி யுவாவும் கவனிச்சிட்டு இருக்காரு. ரமேஷ் இருக்காருல, மும்மரமா அந்த கதையை எழுதிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த ஆதி சார் என்னப்பா படிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. படிக்கல சார், ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன், இதுதான் அந்த கதை அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரு கதைன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா இதை கேட்கிற ஆதிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நடந்த விஷயத்த அப்படியே எழுதி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. ரமேஷ் ஒரு பையனோட பேண்ட்டை புடுங்கினார்ல, அவன் இன்னசோட உட்காந்துருக்கான். இதை இன்ஸ்பெக்டர் கவனிச்சு அவனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சார் நான் வேணும்ட்டே பண்ணல, சீனியர்ஸ் தான் பேண்ட்டை புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாரு. இப்ப பாக்கெட்ல போனை வைக்கலாம்னு நினைச்சு தெரியாதனமா கீழே போட்டுறாரு. இப்ப கீழே விழுந்திருக்க போனை ஈரமா வேகமா எடுத்து பாக்குறாரு. அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்றத இவர் பாத்துறாரு. இந்த இடத்துக்கு ஒரு மினிஸ்டர் வந்திருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த மினிஸ்டருக்கு தான் இவர் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. மினிஸ்டர் கபோர்ட்ல இருந்து காசை எடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டர் எடுக்கிறதுக்காக போகும்போது பள்ளி விழுந்திருக்கும், அதனால அப்புறமா போய் எடுக்கிறன்ற மாதிரிலாம் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ மெசேஜ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார்ல, சார் உங்க போனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே போனை தந்துடுறாரு. இப்ப ஜான்வி இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. யாரு கொலை பண்ணான்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு கேட்கும் போது சேர்மன் அப்படின்ற மாதிரி ஜான்வி சொல்றாங்க. இப்பதான் ஜான்வி கவனிச்ச விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஜான்வி முகம் கழுவிட்டு இருக்கும் போது அந்த சேர்மன் இருக்கார்ல, அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. கபோர்ட்ல இருக்கிறத பத்தி மட்டும் தெரிய வந்ததுன்னா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் சேர்மன் சொல்லியிருப்பாரு. இதுதான் ஜான்வி கவனிச்சிருப்பாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. பிரின்சிபல் கொலை பண்ணாரா, இல்ல மினிஸ்டர் கொலை பண்ணாரா, இல்ல சேர்மன் கொலை பண்ணாரா அப்படின்ற மாதிரி குழப்பமா இருக்கு. ரேவந்த் கடைசியா ஆபீஸ் ரூமுக்கு தான் போனான்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆபீஸ் ரூமுக்கு போய் தேடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் பசங்களை தடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதே மாதிரி ஆதியும் தடுக்கணும்னு நினைக்கிறாரு. இவன் எதுக்காக தடுக்க வந்தான்ற மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஆதி சார் இருக்காரு பாத்தீங்களா, பசங்களை பேசி எப்படியோ திருப்பி அனுப்பிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது தோணுது. ஆக்சுவலா இவரு ஒரு இடத்துல பாடியை வச்சிருப்பாரு. அந்த பாடியை இந்த சார் தான் மாத்தி வச்சிருக்காரு போல, நமக்கு நடந்த மாதிரியே இந்த சாருக்கும் நடந்திருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறது. ஹீரோ லாஸ்ட் டைம் கபோர்ட்ல ஒளியறதுக்காக போனாரு பாத்தீங்களா, அப்பயே ஒரு இடத்துல கேமராவை செட் பண்ணிருப்பாரு. அதாவது கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு கொலைகாரங்க வர வாய்ப்பு இருக்குல்ல, கொலைகாரங்க கேப்சர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபுட்டேஜை பாப்போன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல என்னெல்லாம் வருதுன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா ஃபுட்டேஜை பார்த்த ஹீரோ ஒரு முடிவு எடுத்துறாரு. இப்ப ஹீரோ மட்டும் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் ரேவந்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவந்த் வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி வர ரேவந்த் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச போறான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா முழிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் முழிச்சிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. முதல்ல சேர்மன் வராரு. ரேவந்த் எதை பத்திப்பா பேச போறான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஏதோ கபோர்ட பத்தி பேசணும்னு சொன்னா எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது கபோர்ட பத்தி சொல்ல போறானா அப்படின்ற மாதிரி இவர் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் வீடியோல பார்த்ததை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த சேர்மன் இருக்கார்ல, பெட்டிங்ல நிறைய அமௌண்ட் ஜெயிச்சிருப்பாரு. அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அந்த காசை வைக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஃபங்க்ஷன் முடியும் போது எடுத்துக்கலான்ற மாதிரி தான் அங்க வச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ரேவந்த் ஒருவேளை அந்த காசை தூக்கிட்டானா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாரு. இப்ப பார்த்தா காசை காணோம். இந்த இடத்துக்கு ஜான்வியும் வந்துடுறாங்க. ரேவந்த் தான் ஒரு பேக்கை தூக்கிட்டு ஓடனான்ற மாதிரி போய் சொல்றாங்க. இப்ப பிரின்சிபல் ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாரு. ரேவந்த் என்ன சொல்ல போறான்னு கேக்குறாரு. ஏதோ கபோர்ட பத்தி சொல்லணும்னு சொன்னா சார், என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இவருமே பதறி அடிச்சு ஆபீஸ் ரூம்ல செக் பண்றதுக்காக போறாரு. இப்பதான் ஃபுட்டேஜ்ல ஹீரோ பார்த்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆபீஸ் ரூம்ல இவர் கஞ்சாவை வச்சிருப்பாரு. அந்த கரீம் கிட்ட இருந்து இவர் தான் கஞ்சாவை வாங்கி சப்ளை பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப அந்த கஞ்சாவை தான் ரேவந்த் தூக்கிட்டானா அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி பிரசன்ட்ல வேகமா ஓடி அந்த இடத்துக்கு வராரு. இப்போ வந்து பார்த்தா எம்டி பாக்ஸ் தான் இருக்கு. ஹீரோவும் எதர்ச்சியா வர மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அந்த ரேவந்த் என்னோட முக்கியமான விஷயத்த தூக்கிட்டான்ப்பா, நீ தான் வாங்கி தரணும், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் சொல்றாரு. சரி வாங்க சார் ரேவந்த பிடிப்போன்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு போறாரு. அந்த சைடு ஜான்வி கூட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்த சைடு இவரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரேவந்த் மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் ஓடிட்டு இருக்காரு. சார் ரேவந்த் அங்கதான் ஓடுறான் அடிங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டையை தூக்கி எறிறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டு மேல அது பட்டிருக்காது. ஆனா இவங்க எரிஞ்ச கட்டப்பட்டு ரேவந்த் விழுந்திருக்க மாதிரி இவங்க செட் பண்ணிடுறாங்க. அதாவது ரேவந்தோட பாடியை அந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எரிஞ்சதுனால தான் ரேவந்த் இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா போலீஸுங்களா இந்த இடத்துக்கு மொத்தமா வந்துடுறாங்க. பிரின்சிபல் சாரோட பாக்ஸ் அவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் போல சார், அதனால தான் பிரின்சிபல் தலையிலேயே அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. பாக்ஸ்ல என்ன இருக்கு பாருங்கன்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது ஃபுல்லா கஞ்சா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஒரு பிரின்சிபலா இருந்துட்டு இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி கமிஷனர் திட்டுறாரு. இப்ப பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பேக் முழுக்க காசு இருக்கணும், ஆனா இப்ப காசு இல்லாம வெறும் பேக் தான் இருக்கு. இத பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. நான் பெட்டிங்ல ஜெயிச்ச காசு எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா என்னோட பையன் உங்களை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கான்ற மாதிரி கமிஷனர் சொன்னார்ல, அது எவ்வளவு பெரிய தப்புன்றது இப்பதான் கமிஷனருக்கு புரியுது. ஒரு பொறுப்பான பொசிஷன்ல இருந்துட்டு சூதாட்டமா விளையாடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கமிஷனர் திட்டிட்டு இருக்காரு. அந்த காசு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இங்க இருக்க ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப சட்டுன்னு பக்கத்துல வந்து இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் ஓபன் பண்ணிட்டாரு. உள்ள முழுக்க பணக்கட்டா இருக்கு. சேர்மன் காசை மறைச்சு வச்சிருக்காருல, இத பத்தி அசிஸ்டன்ட் தான் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. மினிஸ்டரும் இன்ஸ்பெக்டர் வச்சு காசு எடுத்துடலாம் நினைச்சிருப்பாரு. மொத வாட்டி இன்ஸ்பெக்டர் வரும்போது பள்ளி விழுந்திருக்கும், அதனால கிளம்பி இருப்பாரு. ரெண்டாவது வாட்டி வந்து காசு எடுத்திருப்பாரு. காசு எடுத்தவரு மினிஸ்டருக்கு கால் பண்ணி காசை எடுத்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவால தானே இவங்க எல்லாருமே மாட்டினாங்க. கமிஷனரோ ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டாரு. எனக்கு எதுக்கு சார் நன்றி சொல்றீங்க, ரேவந்துக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த முயற்சியில அவனோட உயிரே போயிருச்சு, கண்டிப்பா இவனை நம்ம எல்லாருமே பாராட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்பதான் ரேவந்த் இறந்து போன மாதிரி இவங்க கொண்டு வந்துடுறாங்க. இதனால சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாரு. இப்பதான் உண்மையிலேயே நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் எப்படியும் திரும்பி இந்த இடத்துக்கு வருவான், கில்லரை கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக தான் சீக்கிரட்டா கேமராவை செட் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த இடத்துக்கு மினிஸ்டர் அனுப்பி இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு. அதே மாதிரி பிரின்சிபல் வந்திருப்பாரு, சேர்மன் வந்திருப்பாரு. என்னதான் இவங்க தப்பு பண்ணாலும் இவங்க மூணு பேருமே கொலை பண்ணலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப யார் தான் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மூணு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜான்வி இருக்காங்கல்ல, ஒருவேளை ரேவந்தே கழுத்து அறுத்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கரண் இருக்காருல, முட்டாள் மாதிரி பேசாத, சூசைட் பண்றவன் மேல் கபோர்ட்ல ஏறி உட்காந்துதான் சூசைட் பண்ணுவானான்ற மாதிரி கேக்குறாரு. கரண் இந்த மாதிரி சொன்னா ஹீரோக்கு சட்டுன்னு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப ஹீரோவும் ஷாக் ஆன மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. இப்ப கரனை பார்த்து நீ தான் இந்த கொலை பண்ணிருக்க, எதுக்காக இந்த கொலை பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நான் எதுக்காக கொலை பண்ண போறேன்ற மாதிரி கரனும் நடிக்கிறாரு. ஜான்வி பாடியை பார்க்கும் போது தானே நீயும் பாடியை பார்த்த, அப்ப பாடி கீழே தானே இருந்தது, அப்புறம் எப்படி பாடி மேல இருந்ததுன்ற மாதிரி நீ சொன்ன. சோ கண்டிப்பா நீ தான் இந்த கொலையை பண்ணிருக்கன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. ஆமாண்டா நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கரண் ஏத்துக்கிறாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. ரேவந்த் வெளியே நல்லவன் மாதிரி காட்டிக்கிட்டாலும் உண்மையில நல்லவன்லாம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கரனை பெட்டிங்லாம் விளையாட வச்சிருப்பான். கரனுமே பெட்டிங்ல நிறைய காசை தோத்துருவாரு. அதே மாதிரி கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சிக்கு ரேவந்த் இருக்கான்ல, நிறைய ட்ரக் எல்லாம் தந்திருப்பான். அந்த ட்ரக்கை தந்து அவங்க கூட ஒன்னா இருந்து அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுவான். இவர் தர வேண்டிய காசை தாண்டியும் நிறைய காசெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருப்பான். இவருமே ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்திருப்பாரு. இன்னைக்குமே ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்டிருப்பான். இவன் ஆபீஸ் ரூம்ல இருக்கும் போது தான் கரண் பேசுறதுக்காக வந்திருப்பாரு. என்கிட்ட நீ கேட்ட காசு இல்ல, தயவு செஞ்சு தங்கச்சியோட ஃபுட்டேஜை டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் டெலீட் பண்ண முடியாது, நீ தரலனா என்ன, நெட்ல போட்டா நிறைய காசு கிடைக்கும், நெட்ல போடுறதுக்காக வராது. அப்படிதான் இவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கும். இவர் தெரியாதனமா ஒரு ஸ்டேஜ்ல ரேவந்த சாவடிச்சிருப்பாரு. ரேவந்த் இறந்து போயிட்டானே இவருக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் சைலண்டா அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. ஹீரோ எதர்ச்சியா ஸ்குவாட் கிட்ட மாட்டினாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அது உண்மை கிடையாது. ஹீரோவை மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக வேணும்ட்டே தான் ரேவந்த் எல்லாருமே பேப்பர் அந்த பக்கம் போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோவை திட்டமிட்டு மாட்ட வச்சிருப்பான். இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு சொல்றாரு. சோ ஃப்ரெண்டு மேல பெரிய தப்பு இல்ல, தப்பு பண்ணவங்களை இதுக்காக நம்ம மாட்ட வைக்கணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளான் போடலான்ற மாதிரி தான் பிளான் போட்டு மாட்ட வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க மூணு பேருமே ஸ்டைலா இங்க இருந்து நடந்து போறாங்க. அதே மாதிரி ஈரின் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஈரமும் ஈரினை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுறாரு. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.